So this one will be a part 3 on the .NET. Okay, so far what we have seen is that .NET வந்து நம்ம Microsoft technology and we are using Visual Studio, we are using SQL Server, and there are 3 ways to develop, that's console, Windows and web. எல்லாத்துமே நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம். It's something like a transaction or something like showing on the command prompt or something like forms, okay, where we are doing some transaction like just like a calculator. Even if you see that the calculator can also be developed in Windows application. ஓகேவா, நீங்க ஒரு விண்டோ மாதிரி பண்ணிட்டு நீங்க இந்த பட்டன்ஸ் எல்லாமே வச்சுட்டு you can just make an operation like a calculator and you can display in a text box. That can be a Windows application. Okay, web application and website, we have a lot of example for web application and website. Can say that Google கூட ஒரு web application தான். ஓகே, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், அந்த சர்ச் இதெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வருது. ஓகேவா, அன்னிவர்சிட்டி ஆர் ஐஆர்சிடிசி அதெல்லாமே வந்து ஒரு வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன். ஓகே, தீஸ் ஆர் காமன்ஸ் அக்ராஸ் த லாங்குவேஜஸ். Okay, common across the languages. Okay, so we'll be using just-in-time compiler and compilation process ங்கிறது அது machine language convert பண்ணி அது கொண்டு வரும் அந்த மாதிரி. So we'll be having இது வந்து ஒரு building blocks மாதிரி. We'll be having CTS, CLR, CLS like that. We'll be having building blocks. Okay, common language runtime எல்லாமே வரும். Okay, we'll be having a single IDE, that is Visual Studio. Mostly for all our .NET development will be using Visual Studio and SQL Server. Okay, garbage collection is something like the scope of the variable. If the scope of the variable goes out, it cannot be used. And then garbage collection. SQL is something like as I said that it's a structured query language, and we'll be having a relational database management system and table நடுவுல relations எப்படி மெயின்டைன் பண்ணலாம். will be using prime key and foreign key kind of relations. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். will be having a SQL. ஏன் நம்ம போறோம் அப்படின்னா it allows a multiple connections. ஓகேவா, ஈவன் 10,000 or lakh கனெக்ஷன் வந்து நீங்க எவ்வளவு பேர் வெப்சைட் யூஸ் பண்ணாலுமே, சில நேரங்கள் இப்போ அன்யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது டவுன் ஆயிரும் பாத்தீங்களா, சம்திங் லைக் தட் சில நேரங்கள்ல. ஓகே, அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து சில நேரங்களில் பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அது இட்ஸ் செப்பரேட் கான்செப்ட். இட்ஸ் டிடாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, டினைல் ஆஃப் சர்வீஸ் அந்த மாதிரி. ஏன்னா எதை சர்வர் ரெஸ்பாண்ட் ஆகாம போயிடும், இல்லை இவ்வளோதான் எஸ்கியூஎல் சர்வர் ஒரு 1 lakh பேருக்கு தான் எஸ்கியூஎல் சர்வரால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே கனெக்ஷன் வந்துச்சுன்னா எஸ்கியூஎல் சர்வரால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இந்த சைட் வில் கெட் ஸ்லோ டவுன், இந்த நெட்வொர்க் வில் கெட் ஸ்லோ டவுன், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது. ஓகேவா, அதே நம்ம வந்து இது எஸ்கியூஎல்ல இந்த பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற போது எக்ஸல் அக்சஸ் அப்படிலாம் 2-3 பேர் யூஸ் பண்ணும்போது 2 பேர் யூஸ் பண்ணும்போதே வந்து அந்த கனெக்டிவிட்டியில வந்து ஸ்லோனஸ் வந்துடும். ஓகே, அது வந்து ஒரு மல்டிபிள் கனெக்ஷன்ஸ்ல அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. That's why it has a relation, it supports a relation. That's why it's called as a relational database management system. It doesn't support it's another database management system நாம சொல்றோம். Okay, there are a lot of queries. ஓகேவா, மெயினா பார்த்தா DDL, DML அந்த மாதிரி இருக்கும். DDL, DML, TCL. DDLங்கிறது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DMLங்கிறது. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். DDL அப்படிங்கிறது will be using create, select, இதெல்லாம் DDLல வரும். ஓகேவா, create, select, select into. DMLங்கிறது வந்து அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணும். ஓகேவா, it changes the data, insert, update, delete, இதெல்லாம் சேஞ்ச் ஆயிரும், டேட்டாவை சேஞ்ச் பண்ணிரும். It comes under the DML. Okay,
நான் எப்பயுமே சொல்ற மாதிரி W3 schools வந்து is a best example, like a best site to learn whatever you want. Okay, HTML எது CSS learn பண்றதுக்கும் அது நல்ல site actually. Learn SQL அதில் போனா will be having a lot of practice over here. You can see all the things about SQL. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க data definition language, data query language is something new to me even. Okay, data manipulation language. Okay, jigs for jigs. எனக்கு தெரியும் it is there for a long time. Do you know what does it mean, jigs? Jigsனா என்னன்னு தெரியுமா? Anything on chat? What does it mean, jig? It's not related over here. No. Priya, Ivi. Okay, it's something like ஜீக்னா மேதாவின்னு அர்த்தம். மேதாவி தமிழ்ல. ஓகேவா? ஜீக் ஃபார் ஜீக்ஸ். ஓகே, சம்திங் லைக் மேதாவிகளுக்கான ஒரு அறிவுரைகள். ரைட். ஸோ இதுதான் இந்த SQL இவங்க போட்டிருக்காங்கல்ல, இட்ஸ் சம்திங் they did it very good. ஓகேவா? லைக் கிரியேட், ட்ராப், ஆல்டர், ட்ரங்கேட், இதெல்லாம் வந்து டெஃபினிஷன். ஓகேவா? உங்களோட ஸ்ட்ரக்சரை மாத்துறது. இப்போ டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாத்துற மாதிரி உள்ளது எல்லாமே வந்து DDL, டேட்டா டெஃபினிஷன். கிரியேட் பண்றதோ ட்ராப் பண்றதுன்னா அந்த டேபிளே ட்ராப் ஆயிரும். ட்ரங்கேட்னா மொத்தமாவே ட்ரங்கேட் ஆயிரும். ஆல்டர்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாற்றலாம். DML is something like data manipulation is something like which is changing the data alone. இப்போ நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரோ இன்சர்ட் பண்ணலாம், 2 ரோ இன்சர்ட் பண்ணலாம். அப்டேட்னா ஒரு 4-5 ரோ அப்டேட் பண்ணி விடலாம். டெலிட்னா ஒரு 10 ரோ டெலிட் பண்ணி விடலாம். கால் இஸ் சம்திங், திஸ் ஆர் சம்திங் நியூ. லாக் வந்து லாக் பண்ணலாம், லாக் த டேபிள் லைக் தட் அண்ட் தென் மேக் ஏ டிரான்சாக்ஷன் லைக் தட். TCL is something like commit, rollback, set transaction அந்த மாதிரி. இப்போ ஒரு பேங்கிங் இது பண்ணிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பிரியாவோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 அனுப்புறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10,000 இருக்கு, பிரியா அக்கௌண்ட்ல வந்து ஒரு 6,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. My account should go to 8,000 and Priya account should go to 5 and 7,000 மாறணும். ஓகேவா? ஸோ சம்திங் லைக் I can say that இப்போ என்னோட அக்கௌண்ட்ல வந்து 10K இருக்கு, பிரியா அக்கௌண்ட்ல ஒரு 5K இருக்கு. நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து 2K பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் கணேஷ் அக்கௌண்ட் ஷுட் சேஞ்ச் டு 8K and Priya account should change to 7K. ஓகேவா? இதுதான் ஒரு transaction. ஓகேவா? which is called as rollback transaction. ஓகே, rollback transaction, set transaction, commit transaction இதெல்லாம். இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் கமிட் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா, ஒருவேளை இது ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ கமிட் பண்ணி நான் இதை பண்ணிட்டேன்னா இது இங்க இந்த மாதிரி இது வரும். ஓகேவா? the account should change like this. These two operations should happen. if ஒருவேளை இந்த கமிட் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா I should make a rollback. ஓகே, எதுக்கு ரோல்பேக்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அக்கௌண்ட்ல வந்து 2K டிடெக்ட் ஆயிருச்சு. ஸோ என் அக்கௌண்ட் வந்து இப்போ 8K ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரியாவோட அக்கௌண்ட் வந்து 7K ஆகல. அந்த டயத்துல ஃபெயில் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரியாவோட அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிரும்னா 5K ஆவே இருக்கும். which is something wrong that அந்த 2K வந்து இப்போ எங்கேயுமே போகல.
So what I have to do is that I have to roll back the transaction. In the title இது fail ஆயிடுச்சுன்னா it should come over here and it should come over here and I should make Ganesh to 10k again. So that வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நோட் பண்ணிடுவோம். failed transaction network அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். பட் we have to make that roll back, otherwise இதுல மட்டும் நமக்கு இந்த அக்கௌண்ட்ல மட்டும் டிடக்ட் ஆயிருக்கும், இதுல போய் ஆட் ஆயிருக்காது. ஓகே, if it is success then இது வந்து failure scenario. In success scenario it will be 7k. okay, so it is success ஆயிருக்கும், so there will not be any issue. இந்த இடத்துல தான் இந்த கமிட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 ஆப்பிள் போய் வாங்குறேன், அப்ப என் அக்கௌண்ட்ல இருந்து வந்து அந்த 3 ஆப்பிளுக்கான அமௌண்ட் டிடக்ட் ஆயிரும். அந்த 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 பர்ச்சேஸ் சைட்ல உள்ள அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த 3 ஆப்பிள் 100 ரூபானா அவங்களுக்கு போய் அது ஆட் ஆயிரும். இப்போ இதுல பாதியில அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பேங்க் டிரான்ஸ்ஃபர்லயோ இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சைட்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரோல் பேக் ஆகணும், சிட் டிரான்சாக்ஷன் ஆகணும், டிரான்சாக்ஷன் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான், டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். whether it is clear? yes. okay okay இதுதான் வந்து இப்போ SQL-ஓட ஒரு ஓவர்வியூ. இட்ஸ் லைக் டெஃபினிஷன் இஸ் சம்திங் லைக் what I have said, select, create, select, drop. இது இட்ஸ் சம்திங் which is changing the structure. ஓகேவா, இதுதான் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது வந்து which is changing the data, insert, update, delete, something changing the data. TCL is something rollback, commit. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ப்ரொசீஜர்லயோ இதுலயோ வந்து நம்ம கொரி எழுதும் போது இந்த டிரான்சாக்ஷனை கமிட் பண்ணி நம்ம பண்றோம். if it is there is a failure then we are rolling back to the initial stage itself. okay, so that இதுல எதுவுமே வந்து அந்த டிரான்சாக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறக்கா அந்த நெட்வொர்க்ல ஏதோ பிரச்சனை வந்துட்டாலோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட roll back should be there அப்படிங்கிற மாதிரி. It's an excellent one, you can see on this one. okay, these kind of things இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் if you see here that create-க்கு வந்து ஒரு queries இருக்கும், that there is a database, that create database name, create table na table க்கு என்ன syntax, create table name, like that. okay, so select வந்து seeing it as இப்போ கிரியேட் டேபிள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் ஓகே. ஸோ இங்கே இப்போ டிபிலாம் நிறைய டிபி கொடுத்துருக்காங்க பாருங்க, மாங்கோ டிபி அண்ட் பைத்தான். இப்போ இதில் பார்த்தா பைத்தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட், மாங்கோ டிபி வந்து பேக் எண்ட். ஓகே, ஸோ மாங்கோ டிபிக்கும் MySQL-க்கு என்ன வித்தியாசம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கேயுமே அவங்க நிறையா இது இருக்கு, SQL distinct. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு SQL. what I can say that best site to learn வந்து SQL வந்து நீங்க இப்ப ஃப்ரெஷரா இருக்கீங்க, like if you are seeing it for the first time, then I would definitely see W3 Schools. okay, so எப்படி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம், எப்படி செலக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், செலக்ட் query எப்படி பண்ணலாம். they also have a online editor. okay, whatever you want you can do over here. for example இங்க இதெல்லாமே டேபிள்ஸ் தான். ஓகேவா, நீங்க வேற ஏதாவது டேபிள் போடணும்னா கூட இங்க போடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் shippers. ஓகேவா, வேற ஏதாவது டேபிள் போடணும்னா கூட இங்க போட்டுக்கலாம். செலக்ட் ஃபோன் ஃப்ரம். ஓகேவா, ஒரே ஒரு காலம் மட்டும் வேணும்னா. ஓகே,
select suppliers. ஓகே, நீங்க ஏதாவது டேட்டாபேஸ் ரிஸ்டோர் பண்றோம்னா அது ஓகே, நீங்க இது வந்து எதுக்குன்னா வந்து இப்ப நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இன்செர்ட் ஏதாவது பண்ணிட்டோம்னா we can restore the database back to the original state அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்காக இந்த எடிட்டர் is something very much useful. Okay, if you do not have SQL installed on your local, okay, this is something like which is very much useful. Okay, so going to the local, go here. So SQL நம்ம இப்போ ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்னா எல்லாமே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து SQL வந்து யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் கிரியேட் ஓவர் ஹியர் நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ நான் டேட்டாபேஸ் நேம் கொடுக்குறேன், டெமோ டிபி நான் கொடுக்குறேன்னா இங்கேயும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, டெமோ டிபி. அதர்வைஸ் இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் த்ரூ கொரி அதுவும் நான் பண்ணலாம். இதுல இது இங்க வந்திருக்காது, we have to make a refresh. Okay, so and similarly everything can be created on UI as well as on the query. Okay வா, for example இப்போ நான் இதுல போயிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா I can create a table new. இங்க வராது, actually it should create over here. You can create a new table directly. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். You can make a table over here, you can make identity, you can make a primary key, foreign key, whatever you want. Okay வா, so I will take a new one. First initially வந்து database அப்படிங்கிறது வந்துன்னா database வந்து is a collection of tables. ஓகேவா, நீங்க என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணணுமோ நிறைய டேபிள்ஸ் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தா அந்த டேபிள்ஸ்க்குள்ள நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா, database is a collection of tables. Generally databaseங்கிறது ஒரு repository where you can store data. Okay, tableங்கிறது வந்து table is something rows and columns. இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த மாதிரி இருக்க இதுக்கு பேர் தான் ஒரு டேபிள். ஓகேவா, இது வந்து நமக்கு இங்க என்ன பண்றோம், இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, நம்ம இதுக்குள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு டேபிள். அந்த நமக்கு வந்து இப்போ எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. இப்போ பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கலாம் டேபிள்ஸ்ல. மீன்ஸ் வந்து என்னன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுட்டு இப்ப இந்த நல்லுங்கிறதே கன்ஸ்ட்ரெயின் தான். ஐ கேன் அலோ நல் ஆர் நான் நல் அலோ பண்ணாம கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு நான் போட்டு அலோ நல் எஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதுல நல் அலோ ஆகல. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இது ஏன் அலோவ் பண்ண மாட்டேது அப்படின்னா cannot insert null into the column student id. நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்ம எதுவுமே கொடுக்காம நம்மளால நல்லா கொண்டு போக முடியாது. have to give 1, அப்ப அது இன்சர்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துட்டு நான் இப்ப இங்க கொடுத்தனா இது இன்சர்ட் ஆகும். இது நல்லா அலோவ் பண்ணும். ஓகேவா, நான் சொல்ல புரியுதா? இது வந்து இன்னொரு காலத்தை வந்து அது எம்டியா அலோவ் பண்ணும். நம்ம இங்க நாட் நல் நம்ம கொடுத்துட்டோம் இந்த இடத்துல. அலோவ் நல்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, சோ இது அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டா நம்ம இது பண்ணலாம். which has an advantage where எக்ஸல் எல்லாம் இது கொஞ்சம் கொண்டு வரதுக்கு இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி கீ, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
primary key constraint, foreign key constraint. Primary key constraint அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காலேஜ் ஐடி இருக்கு அப்படின்னா 1011 அப்படிங்கிறது 10112 அப்படிங்கிறது யுவியோட ஐடி, 10113ங்கிறது வந்து விஷ்ணு, அடுத்து 10114ங்கிறது பிரியா, 10115ங்கிறது கணேசன்னா அந்த ஐடி வந்து ரிப்பீட் ஆகாம நம்ம இங்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி இல்லை, இது ரிப்பீட் ஆகும். ஓகேவா, ரிப்பீட் அலோவ் பண்ணும், ஏன்னா நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின் இங்க வைக்கல. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப போயிட்டு என்ன பண்றேன்னா இதை போய் நான் delete பண்ணிட்டு ஓகே whatever yes ஓகே, இது எதுவும் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் கொரியில போய் delete பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் கொரியிலே இப்போ இதை போய் பார்க்கறேன்னா பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓகேவா. ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாவே நான் எல்லாத்தையுமே delete பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரங்கேட் டேபிள் இப்போ மொத்தமாவே ட்ரங்கேட் ஆயிருக்கும். ஐ வில் நாட் பி ஹேவிங் எனிதிங். இது எம்டியா இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நான் போயிட்டு என்ன பண்றேன்னா I'm setting a primary key over here. Okay, I'm just saying it. Okay, if a primary key நான் செட் பண்ணிட்டா இது என்ன ஆயிரும்னா, for example if I go over here I can இப்போ இந்த இடத்துல நான் போய் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா it's empty now. Okay, so Sam Tom இப்போ நான் திருப்பியும் 2ன்னு கொடுத்து திருப்பியும் வந்து ராம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது அலோவ் பண்ணாது. ஏன்னா வயலேஷன் ஆஃப் பிரைமரி கீ. பிரைமரி கீ வில் நாட் அலோவ் ஏ டூப்ளிகேட். ஓகேவா, இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. we have primary key, foreign key. Okay, foreign key is something like which is a reference. ஓகேவா, நான் ஏற்கனவே இந்த இடத்துல காட்டினேன்ல, இந்த மாதிரி வந்து இப்ப இந்த இது வந்து இந்த டேட்டா வந்து இந்த காலத்துல இருந்து தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை நான் பிரைமரி கீயா வச்சுக்கிட்டு இதை நான் ஃபாரின் கீயா வச்சுப்பேன். இப்போ இங்க 1 2 3 அப்படின்னே விழுகும். கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏ வந்தா 2ன்னு விழுகும், கண்ட்ரி வந்து இந்தியா வந்தா 1 விழுகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு பிரைமரி ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். நல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு டேபிள்ல வந்து ஒரே ஒரு பிரைமரி கீ தான் நீங்க செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நேமுமே வந்து நான் வந்து யூனிக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நேம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் ஐ எம் ஆடிங் சம்திங் லைக் டேட் ஆஃப் பர்த். ஓகேவா, டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த்ங்கிறது வந்து யூனிக் அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ பேன் கார்டு நம்பர் இதை வந்து நான் பேக் கேரா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. something like this, and I want to set it as unique. இதெல்லாமே constraint தான். இப்ப பார்த்தா I want to set it as unique constraint. So இது வந்து நடுவுல கிரியேட் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆல்ரெடி தேர் வேர் சம் டேட்டாஸ். ஓகேவா, நான் அந்த டேட்டாஸ் வந்து போய் நான் delete பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ட்ரங்கேட் இட். ஓகே, ஸோ இஃப் ஐ சி ஓவர் ஹியர் டேட்டா வந்து எம்டியா இருக்கு. இஃப் ஐ கோ ஓவர் ஹியர் அண்ட்
இப்போ நான் இதுல போய் கீஸை பார்க்குறேன்னா I have that unique key on PAN card number. ஓகேவா? So go there. Don't have this. Okay. So if I go over here, இப்போ இது எம்டியா தான் இருக்கும் because I deleted everything. Okay. எனக்கு இன்னொரு காலம் வரல. Why so? I think something we have to open it again. அப்படி பண்ணாலும் இல்லையா? Okay. So இப்போ நமக்கு இது வந்துருச்சு. ஓகேவா? So student ID is something like I'll make it 1 Sam. I'll make PAN card number AAM T. I'll now put RAM. Okay. 2 Tom SMM F. Okay. 3 Jerry. இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் SMM அதே இதே நான் கொடுக்குறேன். ஓகேவா? 43434. என்ன சொல்றதுன்னா violation of unique key constraint cannot insert duplicate in object student table. இந்த constraint இங்க இருக்கு. நீங்க வந்து இதுலயே சேம் டேட்டாவை நீங்க என்டர் பண்ண முடியாது. You have to change it. Okay. You have to change like this something. Okay. இப்போ அது என்டர் ஆயிரும். ஓகேவா? Whether so far it is clear. இது வந்து யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேவா? சம்திங் லைக் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அந்த காலம்ல இருக்க எல்லாமே யூனிக்கா இருக்கும். ஜஸ்ட் லைக் பிரைமரி. பட் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து ஒரு நல் மட்டும் அலோவ் பண்ணும். ஓகேவா? பிரைமரி கன்ஸ்ட்ரைன்ட் வந்து அந்த நல் வேல்யூவை கூட அலோவ் பண்ணாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கு. ஓகே. யூ கேன் see constraints over here. Okay. Constraints. Okay. Can see over here. Like constraints, it's null, not null, unique, primary key, foreign key, check constraint. Check constraint அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏஜ்னு ஒரு காலம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜ்ங்கிற காலத்துல வந்து 18 கீழே என்டர் பண்ணக்கூடாது. less than 18 அப்படின்னு தான் நம்ம சேவ் பண்ண விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் we are saving something for voter ID like that. நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ அவங்க டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம்னா நம்ம அங்கேயே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க எப்படி 18 மேல தான் ஏஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ 17 ஸ்டோர் பண்றாங்கன்னா அது வந்து நம்ம சிஸ்டமே அலோவ் பண்ணாது. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணிக்கலாம். இட்ஸ் சம்திங் லைக் தட். தென் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐடென்டி இந்த 1 2 3 நம்ம என்டர் பண்ண தேவையில்ல. we can give identity of 1,1 சீட் அந்த இன்க்ரிமெண்ட் வச்சுட்டோம்னா நம்ம காலம் அடுத்தடுத்த வேல்யூ என்டர் பண்ண தானாவே இந்த காலம் மட்டும் நம்ம என்டர் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம். ஓகே. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே. தென் we have joins. ஓகேவா? ஜாயின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 டேபிள் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க சொன்னேன்ல, இப்போ இங்க பார்த்தோம்னா இப்போ இது வந்து 2 டேபிள் நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரிங்கிறது யூஎஸ்ஏங்கிறது வந்து இதுல இருந்து தான் வருது. ஸோ தட் இது நம்ம இங்க ஸ்டோர் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரி ஐடி தான் ஸ்டோர் பண்ணுவோம். வில் பி ஸ்டோரிங் 1 2. ஸோ இப்போ நம்ம இந்த 2 டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஸோ இந்த காலம் இருக்காது. ஓகே. ஸோ instead of that we'll be having country ID. So imagine that if it is not a drop down. Okay. Drop down இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். I'll remove that. Okay. So இப்போ இந்த இடத்துல வந்து இது 1 2 தான் இருக்கும். Okay. So I have to remove that drop down for all the columns. Okay. That's what it is required. So that it will be 1, it will be 2. இது ரெண்டு இப்போ இந்த 2 டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம டேட்டா எடுக்க முடியும். 1ன்னா இப்போ இந்தியா. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த கண்ட்ரி நேம் நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ திஸ் will not be there. இதுதான் வந்து ஜாயின்ஸ். ஓகேவா? இதுல நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. ஜாயின்ஸ் what we can say as
joins பொறுத்த வரைக்கும் we have inner join, outer join. inner joinல ரெண்டு இருக்கு, left inner join, right inner join. ஜாயின்ங்கிறது வந்து சம்திங் லைக் 2 டேபிள் இன்வால்வ் ஆயிருக்கும், 2 டேபிள்ஸ் இன்வால்வ். அதே மாதிரி நம்ம ஒரு காமன் ஐடியை வச்சு நம்ம லிங்க் பண்ணிப்போம். வி சே இட் as இந்த மாதிரி ஒரு காமன் ஐடி இருக்குல்ல, கண்ட்ரி ஐடி இங்க 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்குன்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது டேபிள் 1 ஜாயின் டேபிள் 2ன்னு போட்டு கண்ட்ரி ஐடி அதை மேப் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்து இது இந்தியா அப்படின்னு நம்ம கொண்டு வருவோம். இட்ஸ் சம்திங் லைக் இன்னர் ஜாயின். அவுட்டர் ஜாயின்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம மேப் ஆகாத காலத்துக்கு நல்லுன்னு கொண்டு வந்துருவோம். ஓகேவா? இட்ஸ் சம்திங் லைக் இப்போ இன்னொரு காலம் இருக்கு, இங்க 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் வேர் 4 இஸ் நாட் எக்ஸிஸ்டிங், சம்திங் லைக் தட். ஓகே, மேப் ஆகாத காலமும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம வேற எது கொண்டு வருவோம். joints will be very clear over here. Okay, like you can see over here in a join, left join is something like that. left table இருக்க எல்லா காலம்ஸையும் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம், எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வந்துருவோம். ரைட் டேபிள்ல ஜாயின் பண்ணி அந்த டேட்டாஸ் எடுத்துட்டு வருவோம். ரைட் ஜாயின் இஸ் லைக் அந்த ரைட் டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாஸையும் எடுத்துட்டு வந்துருவோம். லெஃப்ட் டேபிள்ல இருக்க அந்த லெஃப்ட் ரைட், ஐ மீன் தட் ஃபர்ஸ்ட் டேபிள்ங்கிறது லெஃப்ட், செகண்ட் டேபிள்ங்கிறது ரைட்டு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து செகண்ட் டேபிள்ல இருக்கிறத மேட்ச் ஆனது மட்டும் எடுத்துட்டு வருவோம். ஸோ ரைட் டேபிள்ல இருக்கிறது ரைட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம், லெஃப்ட்ல இருக்கிறது மட்டும் நல்ல கொண்டு வருவோம். ஃபுல் ஜாயின், சம்திங் லைக் தட். ஃபுல் ஜாயின்ங்கிறது எல்லாமே எடுத்துட்டு வருவோம். ஃபுல் அவுட்டர் ஜாயின் இட்ஸ் லைக் எல்லாமே லெஃப்ட்ல இருக்கிறத நம்ம எடுத்துட்டு வந்துருவோம், ரைட்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்துருவோம், மீதி இருக்கிறதுக்கு நம்ம நல்ல போட்டுருவோம். ஓகேவா? இட்ஸ் சம்திங் லைக் a diagrammatic representation, something like that. Okay, I would strongly suggest stored procedure. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? SQL மே ஒரு பெரிய கடல். ஓகே, you have to look on, keep on look on. ஓகே, ஸோ அதே மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். செலக்ட் min of, max of அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if you go over here, select min of student, ஓகே. இப்ப இது நம்ம சும்மா போய் பார்த்தோம் அப்படின்னா select start from student table, okay. So இதுல பார்த்தா இப்ப min offங்கிறது 1ன்னு வருது. இதே max offன்னு கொடுத்தோம்னா will be max off அப்படின்னு கொடுத்தோம்னா will be 3ன்னு வரும். ஓகே, it's something like that. Okay, there are methods even. Okay, countனா எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படின்னு காட்டும். மொத்தம் எத்தனை கவுண்ட் இப்போ வந்து 3 இருக்கு. ஓகேவா? if you see here it's 3 count off அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 3 டிஸ்ப்ளே ஆகும், லைக் தட். அந்த மாதிரி டெலிட்ங்கிறது ஒரு காலத்தை ஒரு வேல்யூ டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ரோவோ ஏதோ ஒன்று டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இதுல கீவேர்ட்ஸ். ஓகே, this what queries, it's a formation of DDL, DML and TCL commands. It's a formation of queries. Okay, apart from that, .NET works on OOPS concept. OOPS concept is something like class, object, polymorphism, abstraction, encapsulation, then inheritance. OOPS concept is ரொம்ப பெரிய ஒரு topic that we have to take it separately only. That it's a generic one. It's not based on .NET, C++. எல்லாமே OOPS concept based பண்ணி தான் இருக்கு. நம்மளே இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். It's like a polymorphism. Now it will be different behavior. Abstraction is like access specifiers, private, public, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது மூலமா நம்ம என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா எப்படி எடுக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, I think this is what the overview of .NET completely. இதை வச்சு தான் ஃபுல்லாவே .NET ஆப்ரேட் ஆகுது. I think we have covered most of the parts in .NET now. Okay, that there are a lot of things apart from this, but they are add up only. I think you're clear, right? நீங்க பேசலாம் இப்ப. விஷ்ணு, பிரியா, how is the session? I think இப்ப இதுல இந்த ஓவியூல நிறைய இருக்குல்ல. ஆமா, you are clear with it? Okay, I think we can stop the recording.